வணக்கம் ரவி. முன்னாள் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் சகாயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தற்போது அந்த போராட்டம் ஈடுபட்டவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது ரவி. அதாவது மதுரை மாவட்ட முன்னாள் மாவட்ட ஆட்சியரும் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு அந்த கிரானைட் விசாரணைக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதுக்கு பின் 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அந்த போலீஸ் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்ட அடிப்படையில் அவருக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர்களுக்கு தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் 50க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டம் ஈடுபட்ட நிலையில் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டம் ஈடுபட வேண்டாம் என தடுத்து நிறுத்தினால் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் கோரிக்கை அடங்கிய மனுவை மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் தங்கள் கோரிக்கை அடங்கிய மனுவை கொடுத்தனர். அதில் மதுரை மாவட்டத்தில் 1,16,000 கோடி ரூபாய் அளவில் கிரானைட் ஊழல் நடைபெற்று உள்ளது. இந்த ஊழல் குறித்து அப்போதைய மதுரை மாவட்ட ஆட்சியர் சகாயம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் தற்போது நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது சகாய்க்கு வழங்கப்பட்ட அந்த 24 மணி நேரம் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனால் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும் நிலையில் அவர் உடனடியாக 24 மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அடங்கிய அந்த மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து அந்த போராட்ட ஈடுபட்டவர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ரவி, முன்னாள் ஆட்சித் தலைவராக இருந்து இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காகவும் கனிம வளங்களை பாதுகாப்பதற்காகவும் தன்னுடைய அதிகாரத்துக்கு சிறப்பாக பயன்படுத்தி அவர் அந்த டயத்துல கிரானைட் குவாரியில் நடந்த பல்வேறு முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,11,000 கோடி மதிப்பிலான கிரானைட் வளங்கள் கொள்ளை போயிருக்க, அரசு சொத்து கொள்ளை போயிருக்கிறத அவர் தன்னுடைய அறிக்கையில கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு பல்வேறு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அது உயர் நீதிமன்றம் அவர் தலைமையில வச்சு ஒரு கமிஷன் கூட போட்டு அது தொடர்பான அறிக்கைகளும் வெளியாயிருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா அந்த அறிக்கையெல்லாம் தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் வெளியிடல. ஆனா இப்போ அவருக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த பாதுகாப்பை சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு விலக்கி கொண்டிருக்கு. இது கண்டிக்கத்தக்க விஷயம். ஏன்னா இன்னைக்கு யாருக்கோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரு தமிழ்நாட்டோடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், கனிம வளங்களை பாதுகாக்கணும்னு நின்ற ஒரு ஐஏஎஸ்க்கே இந்த பாதுகாப்பு விளக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துது. இது வன்மையான கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, சகாயம் அவர்களுடைய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்யணும். அவருக்கு எந்தவித பிரச்சனை ஏற்பட்டாலும் தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு. 24 மணி நேரமும் அவருக்கு உயரிய பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அவர் எங்க போனாலும் கொடுக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. இதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தணும். அப்படி இல்லாட்டி தொடர்ந்து மக்கள் நல இயக்கங்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த நிலைக்கு எங்களை ஆளாக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம்.